السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين. صلاة وسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு சகோதரர் ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அந்த குடும்பத்தார் அந்த மனிதருக்கு என்ன செய்ய வேண்டும்? இப்போது நம்ம சமுதாயத்தில் அடக்கம் செய்துட்டு வந்த அந்த இரவு ஹதராக்கள் என்றும் சாப்பாடுகள் என்றும் கத்தங்கள் என்றும் ஃபாத்திஹாக்கள் என்றும் கூட்டமாக சேர்ந்து குர்ஆன் ஓதுதல் போன்ற காரியங்கள் செய்கிறார்களே, இது நபி வழிக்கு உகந்ததா அல்லது எதிர்மறையானதா என்று ஒரு கேள்வி கேட்குறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் தெளிவாக இஸ்லாம் நமக்கு மார்க்கத்தை முழுமைப்படுத்தி எது எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற தகவலை சொல்லித்தந்து எது செய்யக்கூடாதோ அதை செய்யாமல் விட்டு விட்டது என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அல்லாஹு தாலா தன் திருமறையில் இவ்வாறு சொல்கிறான், குல் இன்குந்தும் துஹிப்பூன் அல்லாஹ ஃபத்தபியூனி யுஹிப்புக்குமுல்லா. நீங்கள் அல்லாஹுவை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் நபியை மாத்திரம் பின்பற்றுங்கள். நபியை மாத்திரம் நீங்கள் பின்பற்றினால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான். யகுஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்கள் பாவங்களெல்லாம் அவன் மன்னிப்பான் என்று சூரா ஆல இம்ரான் 31ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி அல்லாஹு தாலா தன் திருமறையில் சொல்கின்ற பொழுது சூரா முஹம்மதில் சொல்கிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அத்தியுல்லாஹா வா அத்தியுர் ரசூல், அல்லாஹுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு வழிபடுங்கள். ஒலா துபுத்திலு அஅமாலக்கும், அடுத்தவர் கதையை கேட்டு உங்கள் நற்செயல்கள் அழித்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி சூரா ஹஷரில் 7ஆம் வசனத்தில் சொல்கின்ற பொழுது, ஒமா ஆத்தாக்கும் ரசூலு ஃபஹுதூஹு ஒமா நஹாக்கும் அன்ஹு ஃபந்தஹு, அல்லாஹுடைய தூதர் எதை தந்தார் அதை எடுத்துக்கொள்ளுங்கள், எதை விட்டு விட்டார் அதை முழுமையாக தவிர்த்து கொள்ளுங்கள். ஃபத்தகுல்லா, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், மார்க்கத்தில் ஏடாகுடமாக செய்தால் அல்லாஹ்வின் வேதனை மிக கடுமையானது என்ற செய்தியை அல்லாஹ் சொல்கிறான். அப்போ எனவே இவ்வாறு பார்க்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்கள், பிள்ளைகள், நண்பர்கள், தோழர்கள் எத்தனையோ பேர் மௌத்தா போயிருக்கிறார்கள். இவர்கள் அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் இவர்கள் செய்யக்கூடிய இந்த முதல் நாள் இரவு, அதாவது ஒரு ஜனாசாவை அடக்கம் செய்துவிட்டு வந்து அன்றைய இரவு ஹதராக்கள் வைக்கிறார்கள். அதே போன்று சாப்பாடுகள் கொடுத்து விருந்தோமல் செய்கிறார்கள், யாசீன் ஓதுகிறார்கள். இப்படி பல்வேறுபட்ட நிகழ்வுகளை செய்கிறார்களே, இதில் ஏதாவது ஒன்று மார்க்கம் சொல்லியிருக்கிறா என்று பார்த்தால் இவர்கள் செய்வதற்கும் மார்க்கத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. முதல் அடிப்படை, இவர்கள் செய்வதற்கும் இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இஸ்லாம் என்ற பெயரில் அவ்வளவு பெரிய அநியாயம் செய்கிறார்கள், இஸ்லாத்தின் பெயரில் அவ்வளோ பெரிய கொடூரம் செய்கிறார்கள். அல்லாஹு தாலா கேட்குறான், குல்லா து அல்லிமூன் அல்லாஹ் பிதீனிக்கும், என் அல்லாஹுக்கா நீங்கள் படித்து தர வர்றீங்கன்னு கேட்குறான். அப்போ அல்லாஹுடைய தூதரம் ஒன்று சொன்னால் அது மார்க்கம், அல்லாஹ் சொல்லலையே அது மார்க்கம் கிடையாது. அல்லாஹு தாலா சொல்கிறான் தன் திருமறையில், அல்லாஹுடைய தூதர் ஒரு விடயத்தை தீர்மானம் செய்து விட்டால் இதுதான் மார்க்கம் அப்படின்னு சொல்லிவிட்டால் எந்த ஒரு மூமினான ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஐயக்கும் லஹுமுல் ஹியரா, இது இவ்வாறு செய்த நல்லந்தானே என்று சொன்னாலும் அவன் திட்டத்தெளிவான வழிகேட்டில் இருக்கிறான் என்ற செய்தியை அல்லாஹு தாலா 36ஆம் அத்தியாயம் 33ஆம் அத்தியாயம் 36ஆம் வசனத்தில் சொல்வதை நாம் பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் தெளிவாக புரிய வேண்டும், எது குர்ஆன் சுன்னாவுக்கு உட்பட்டது. அல்லாஹுடைய தூதர் எங்கேயாவது இந்த மாதிரி செய்தார்களா என்று பார்த்தா கூட கிடையாது. ஆனால் திருமறை குர்ஆனில் அல்லாஹு தாலா இவர்களுடைய செய்திகளை கண்டித்து சில தகவலை சொல்வதை நாம் பார்க்கிறோம். சூரா ஆராஃப் 7ஆம் அத்தியாயம் 205ஆம் வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்கின்ற பொழுது, வதுக்குர் ரப்பக ஃபி நஃப்ஸிக, அல்லாஹுவை உமது உள்ளத்தால் ஞாபகப்படுத்துங்கள். அப்போ இவங்க ஹதாரா வைக்கிறாங்க பாருங்கள், ஹூ ஹூ ஹாஹான கத்துறாங்க பாருங்கள். இதே அல்லாஹு தஆலா கடுமையாக எச்சரிக்கை செய்கிறான். கடுமையாக எச்சரிக்கை செய்து, அல்லாஹுவை தியானிப்பதாக இருந்தால் உள்ளத்தால் தியானித்துக்கொள், அடுத்தவர்களோடு பேசுவதை போன்று சத்தத்தை எழுப்பி பேசாதே, தியானிக்காதே என்ற செய்தியை சூரா ஆராஃப் 7ஆம் அத்தியாயம் 205ஆம் வசனத்தில் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி ஒருத்தர் துவா கேட்க பல பேர் ஆமீன் சொல்கிறார்கள், கூட்டு துவா செய்கிறார்களா இல்லையா? இதை கூட அல்லாஹு தஆலா சூரா ஆராஃப் 7ஆம் அத்தியாயம் 55 மற்றும் 56ஆம் வசனங்களில் கூட்டு துவா கேட்பது பாவம் என்றும் அது வழிகேடு என்றும் அது அல்லாஹுக்கு மாறு செய்தல் என்ற அடிப்படையை அல்லாஹு தஆலா சொல்வதை நாம் பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இவ்வாறு
பல தகவலை இஸ்லாம் எங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறது கூடாது என்பது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள் என்பதாலும் கிடையாது. சில ஏரியாக்களில் என்ன செய்வாங்க அப்படின்னா, அன்றைய நாள் உலமாக்களை கொண்டு வந்து யாசின் ஓத வைப்பார்கள், அவர்களுக்கு கஞ்சி கொடுப்பார்கள், அவர்களுக்கு கற்கண்டு கொடுப்பார்கள், அவர்களுக்கு வாழைப்பழம் கொடுப்பார். இப்படியெல்லாம் கொடுத்து கண்ணியப்படுத்துகிறார். இதெல்லாம் எங்கே இருக்குது? இதெல்லாம் இஸ்லாம் காட்டி தந்துச்சா? அவனே நொந்த பொண்ணில் வேலை பாய்ச்சிற மாதிரி இவர்கள் செய்யக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் வாப்பாவுக்கு கடன் இருக்கும் அதை கொடுக்க மாட்டான், உம்மாவுக்கு கடன் இருக்கும் அதை கொடுக்க மாட்டான், உம்மாவுக்கு ஹஜ்ஜி செய்ய வேண்டிய அதை செய்ய மாட்டான், வாப்பாவுக்கு உம்ரா செய்ய வேண்டிய அதை செய்ய மாட்டான். ஆனால் கத்தம் பாத்தியா கந்தூரி மருந்து கொடுத்துட்டு வழிகேட்டை ஆதரிச்சிட்டு வழிகேட்டின் அடிப்படையிலேயே பாவத்தை சம்பாதிக்கக்கூடிய சமுதாயத்தை தான் நம்ம என்ன செய்கிறோம், இந்த இடத்துல காட்சிகளாக பார்க்குறோம். அப்போ அதனால் இப்படிப்பட்ட விடயங்களை இஸ்லாம் எங்களுக்கு எந்த ஒரு அடிப்படையிலும் காட்டித்தரவில்லை. ஒரு மனிதன் மௌத்தா போயிட்டானா அல்லாஹுடைய தூதர் வருகிறார்கள். ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தா போன செய்தியை கொண்டு சொல்லிவிட்டு என்ன சொன்னார்கள் மக்களை பார்த்து, ஜாஃபருடைய குடும்பம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரொம்ப சோகத்தில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நீங்கள் உணவளியுங்கள் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்ல, இதுக்கு அந்த ஹதீஸுக்கே மாற்றமாக இவர்கள் செய்கிறாங்க. அந்த வீட்டிலேயே ஆக்கி திண்டு அந்த மாதிரி அமர்க்கலமான முறையில் அந்த வீட்டை வந்து ஜொலி பண்ணுகிறார்கள். ஆனால் சோகமாக இருக்க வேண்டிய வீட்டை, இலை விழுந்த வீட்டை அமர்க்கலமாக அமங்கலமாக மங்களப்படுத்தக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம். எனவே அமங்கலமாக இருக்க வேண்டிய இடம் மங்களப்படுத்தப்படக்கூடாது. 3 நாளைக்கு பிறகு இஸ்லாம் அதை பற்றி எந்த ஒரு சட்டமும் பேசவில்லை. அதனால் இதெல்லாம் கூடாது, இதெல்லாம் பாவம். கேட்கிறார்கள், நாங்கள் நல்லது தானே செய்கிறோம் என்று கேட்கிறார்கள். நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் ஒரு விடயம் இதனால் நன்மை இருக்குது என்று நாம் நினைத்தால் அது அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்திருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொன்னார்கள், மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். நாங்கள் செய்யாத ஒரு செயல்பாடு யாராவது செய்தால் அது நிராகரிக்கப்படும். நாங்கள் சொல்லாத ஒன்றை ஒருத்தர் சொன்னால் அதுவும் நிராகரிக்கப்படும். நாங்கள் செய்யாத ஒரு வேலை திட்டத்தை மார்க் அடிப்படையில் யாரும் செய்தால், அதில் நாங்கள் செய்யாத ஒன்றை செய்தால் அதுவும் நிராகரிக்கப்படும் என்ற செய்தியை புகாரி, முஸ்லிம், அபூதாவூத் போன்ற கிரந்தங்களில் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே ரசூலுல்லாவே செய்யாத ஒன்றை செய்து அல்லாஹ்வுடைய குற்றத்தை, அல்லாஹ்வுடைய தண்டனையை, அல்லாஹ்வுடைய வேதனையை பெற்றுக்கொள்ளாமல் அல்லாஹ்வுடைய தூதர் செய்ததை சக்திக்கு ஏற்ப செய்யக்கூடிய நன்மக்களாக மாறுவோம். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் துணை செய்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.